அம்மாவின் தங்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய பூண்டு தொக்கு தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கெடவே கெடாது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா சாதத்தில் போட்டோம்னா காரம் எடுக்கும். அதனால் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு மிளகாய், கடுகு பொடி, கடுகும் வெந்தயமும் சேர்த்து, வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனு, கடுகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், இந்த பக்கம் பெருங்காயம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, முன்னாடியே நம்ம உரித்து வச்சுக்கிட்டோன்னா சும்மா இருக்க நேரத்தில் இதை ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெங்காய பூண்டு தொக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கடாயை வச்சுருக்கேங்க. எண்ணெய் இதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவு மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சம் மிளகா உங்களுக்கு வறுக்கணும். சிகப்பாக இது கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கல்லுப்பு, கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். இந்த கடாயில் 1/4 கிலோ எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்ம சேர்த்து அரைச்சதால் வெந்தயம் தேவையில்லை, கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இது ஆறணுன்னா 1-2 அரைச்சிட்டு வந்தால் போதுங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் போதும். ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச பூண்டு சேர்க்கலாம். சிம் பண்ணி வைக்கிறேங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கட்டுங்க. இதை சொல்ல உங்களுக்கு மறந்துட்டு, நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. கொட்டை எதுவுமே இல்லாமல் நம்ம அதை வதக்கும் போதே நம்ம இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொட்டை எதுவும் இல்லாமல், நார் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு இப்போ வதங்கிடுச்சுங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு உரிச்சிட்டு மறுபடியும் ஒரு முறை கழுவிட்டு தட்டில் போட்டு வடித்து வச்சுருங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட பெருங்காயம் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து, இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்காமல் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துட்டோன்னா அதில் இருக்க ஈர பசம் சீக்கிரம் முருங்காய் கெட்டுடும். அதனால் நல்லா வதக்குங்க. புளியவங்களுக்கு கரைஞ்சி வந்துடுது. வதங்கிட்டு பார்க்கலாம். வெங்காயம்லாம் கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சீல் பண்ணிக்கோங்க.
தனி மிளகாய்க்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கேன். நம்ம ஏற்கனவே இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிருக்கோம். இப்போ உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் இதோடு சேர்ந்து ஒன்றாடி வரட்டும் பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வெங்காய பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.